ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காதலால் கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்த அந்த காதல் ஜோடிகள் இப்போ பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. அதாவது நம்ம எல்லாருமே நினச்சோம் இந்த பாரு கமருதீன் உங்களுடைய காதல் பிக் பாஸில் மட்டும்தாங்க இருக்கும், பிக் பாஸை விட்டு வெளியே போயிட்டா அந்த காதல் பிரிஞ்சிடும் அப்படின்னு என்னென்னமோ கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம பிரிக்கவே தேவையில்லை, அவங்க பிக் பாஸ் வீட்டிலேயே பிரிஞ்சுக்கிற மாதிரி இப்போது நடந்துக்கிறாங்க. என்னாச்சுங்க உங்கள் காதலுக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்க தோணுது. ஆரம்பத்திலிருந்தே பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு பாரு கமருதீனை பார்த்து திவாகர் கிட்ட சொல்ல அந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. இப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த இடத்துலையும் அதாவது நம்ம கமருதீன் பாரு அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, ஏன் அப்படி சொன்னாங்க, என்னை பார்த்து ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இதனால வெளியில என்ன எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு நம்ம கமருதீன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாரு கமருதீன் ரெண்டு பேருக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாரு எப்பவுமே சில பேரோட பழகுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு சூனிய கிழவினா அது பாரு தான், ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. பாருவை நிறைய பேருக்கு பிடிக்குதா அப்படின்னு இந்த சமூக வலைத்தளங்கள் பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாரு இந்த வாரம் வெளியேறுவாங்க, அடுத்த வாரம் வெளியேறுவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாலும் நடக்கவே மாட்டேங்குதே. ஒருவேளை இது வாக்குகளை தீர்மானிக்கிறது மக்களா அல்லது பிக் பாஸ் டீமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம அமித்தை வெளியே அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு சாண்ட்ராவை வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனா சாண்ட்ராவை வெளியே அனுப்பாம அமித்தை வெளியே அனுப்பியிருக்காங்க, கனியை வெளியே அனுப்பியிருக்காங்க. கனி எப்போ வெளியே போக வேண்டியவங்க தான், ஆனா இந்த டைம்ல அனுப்புறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா அமித்தை வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிற பல கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பாரு கமருதீன் காதல் புட்டுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கண்டென்ட் இல்ல, காதல்னு எவ்வளவு நாளைக்கு தான் போறது, வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ பாரு கமருதீன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா ப்ரோமோலும் பாரு இருந்துகிட்டே இருக்காங்க. அதே இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பாரு கமருதீனுடைய ப்ரோமோ வந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம விக்ரம், திவ்யா இவங்களை பத்தி சொல்லி ஆகணும். திவ்யா என்னென்னமோ சொல்லி பேசுறாங்க. ஆனா வெளியில இப்போ திவ்யாவுக்கு பலதரப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நம்ம விக்ரம் இருக்காருல்ல, சண்டை போடுறாரு, ஆனா ஏன் அழுறாருன்னு தெரியல. நல்லா தான் இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அழுது புலம்பிக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு விக்ரம் அப்படின்னு கேட்க தோணுது. நம்ம திவ்யா எப்பவுமே சொல்ற மாதிரி முதல்ல நீங்க கேளுங்க, அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்கறதா இல்ல. பார்வை அடிக்கடி இந்த மாதிரி நோஸ் கட் பண்றது நல்லா தான் இருக்கு. ஆனா திவ்யா எல்லார்கிட்டையும் அப்படி நடந்துக்கிறது ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த பிக் பாஸ் சீசன்ல யாரையுமே நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. யார் தான் டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் தாண்டி நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் இன்னைய வரைக்கும் அப்படியே வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நமக்கு தான் பிடிக்கல, மற்றவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் நொமினேஷன் நடந்துச்சுங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாரு மேலாம் ரொம்ப காண்டா இருக்காங்களோ அவங்கள அவங்க நொமினேட் பண்ணிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு திவ்யாவை நம்ம விக்ரம் நொமினேட் பண்ணாரு, திவ்யா நம்ம விக்ரம் நொமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி கானா வினோத்தை சுபிக்ஷா நொமினேட் பண்ணாங்க. ஆனா கானா வினோத் சுபிக்ஷாவை நொமினேட் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாரெல்லாம் நம்மளை பிடிக்கலையோ அவங்க எல்லாத்தையுமே நொமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சபரி அவர் இருக்காரா இல்லையானே தெரியல. இவ்வளவு காலம் அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அவரும் இன்னும் பிக் பாஸ் சீசன் 9ல இருந்துகிட்டே இருக்காரு. அவரை ஏன் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை எல்லாரும் ஒரே டீம் அப்படிங்கனால வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம கானா வினோத் ஏன் சுபிக்ஷா மேல இப்படி ஒரு வன்மத்தை கக்குறாரு, ஏன் நொமினேட் பண்றாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு வகையில கானா வினோத்துக்கு சுபிக்ஷா மீது பொறாமையா, மீனவ சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணா முதன்முறையா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சமூகம் என்ன காப்பாத்தும் என்கிற மாதிரி சுபிக்ஷா சொன்ன போது நீ மட்டும் வரல, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வினோத் உரிமையதில்ல, பொறாம தான் தெரிந்தது. நான் அப்படி சொல்லல என்று பிறகு சமாளித்தாலும் இந்த பாயிண்டை பிடித்து சுபிக்ஷா முன்னேறி விடுவாளோ என்கிற போட்டி மனப்பான்மையை பார்க்க முடிந்தது. சுபிக்ஷாவும் வினோத்தும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தவங்க, அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த பொறாமை அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இந்த வாரம் நொமினேஷன் ரொம்ப ரணகலமா நடந்துச்சுங்க. இறுதிக்கட்டம் நெருங்கி கொண்டிருப்பதால இந்த சங்கடங்கள்லாம் உதறி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு பல பேர் ஓப்பனா நிறைய விஷயங்கள்
ட்ரெய்லரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல திவ்யாவுக்கு எதிராக பல விஷயங்களை நம்ம விக்ரம் ஓப்பனாவே சொன்னாரு. அது ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஆனா அழுகாம இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலுமே அழுதுறாரு. பாருவும் கம்முவும் தங்களுடைய முகமூடிகளை கலற்றி விட்டு உக்கிரமாக அடித்துக் கொண்டார்கள். சந்தோஷமா இருந்தது. இத்துடன் இந்த காதல் டிராமா முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சொரி பாரு என்று பரிதாபமான முகத்துடன் கம்மு வந்திருக்கிறார். இட்ஸ் ஓகே பேபி, இனிமே இப்படி பேசாத என்று பாரு மீண்டும் உரசிக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நம்ம வழமையா எத்தனை முறை பார்த்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இனிமே வீட்டு தலை என்று யாரும் இல்லாதால இந்த வாரம் அனைவருமே நொமினேட் ஆகியிருக்கிறாங்க. இந்த வாரம் சரி தகுதியற்ற போட்டியாளர்கள் வெளியேறுவாங்களா? அதுக்கேத்த மாதிரி மக்கள் வாக்களிப்பாங்களா? மன்னிக்கணும், பிக் பாஸ் டீம் முடிவெடுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். கானா வினோத் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சுபிக்ஷா எப்படி ஒரு கஷ்டமான குடும்பத்திலிருந்து வந்தாங்களோ அதே மாதிரி கானா வினோத்தும் பலதரப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. அவர் மாதிரியே இருக்க சுபிக்ஷாவை ஓரங்கட்டுவது கொஞ்சம் நமக்கு ஆச்சரியமாவும் இருக்குது. அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா கானா வினோத் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர். அவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி தெரியல. வெளியில பாக்குற நிறைய பேருக்கு இப்போ கானா வினோத் மீது அதிகமான கோபம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய அவரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. சொன்னதை இன்னி வரைக்கும் கேட்கறதா இல்ல, திருந்துறதா இல்ல. அதனால கானா வினோத் மீது அதிகமான எதிர்ப்புகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. டைட்டில் வினரா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் கவலையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். சுபிக்ஷாவும் இந்த பாட்டு பாடுறேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படிங்கறத கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னோட மீனவ இனத்துக்காக பாட்டு பாடுறது ஓகே, ஆனா எப்பவுமே அதை மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இடத்துல தேவைப்படலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இடம். அது நிறைய இடங்கள்ல குறைவாகவே இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இனி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே தகுதி அற்றவர்களை தான் இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றணும். ஆனா இது நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பக்க கருத்தா இருக்கு. நீங்களும் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே கானா வினோத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த டைட்டில் வின்னர் ஆனா சந்தோஷப்படுற முதல் ஆளா நானா தான் இருப்பேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல அவரை பத்தியும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வரோம். ஆனா இப்போ அவர் நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கவலையான விஷயமாவ தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை இல்லாம நல்லபடியா இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அவர் சேர்ற ஆக்கள் சரலங்க, கமருதீன், பாரு இவங்க கிட்ட ஓரமா இருந்து தான் யாரு அப்படிங்கிற உணர்ந்து இந்த போட்டியில அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி அவருக்கு கிடைக்கும். சாண்ட்ரா ஒரு பக்கம் பாராட்டி ஆகணும். ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, கணவர் போயிட்டாரு, பிள்ளைகள் இப்படின்னு சென்டிமெண்டா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு கணவரும் பிள்ளைகள் வந்த பிறகு அவங்களுடைய கேம்ல ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கிறது நம்ம கவனிக்க கூடியதாக இருக்கு. அதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க சாண்ட்ரா. இப்போ அதை சரியா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா கானா வினோத் அவர் மனைவி எவ்வளோ சொல்லி இன்னும் கேட்காம அப்படியே இருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம விக்ரம் நல்லபடியா விளையாடிக்கிட்டு இருந்தாரு. சும்மா திவ்யா கிட்ட சண்டை போடுறது பிக் பாஸ் சீசன் 9ல புதுசு கிடையாது. அது எப்பவுமே நடக்கிறது. ஆனா அழுகிறது, அவர் அழுதுகிட்டு இருக்குது, அதை நம்மளால பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது யார் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத இன்னைய வரைக்கும் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாம இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம விஜய் சேதுபதி என்னென்னமோ சொல்லி ஒலட்டி ஏதோ செய்ய போறாரு அப்படிங்கிற மட்டும் தெரியுது. ஆனா ஒன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல எதிர்பார்க்காத எதிர்பாருங்கள் உண்மையா அது நடந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போம் இவங்க தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாதவங்க வெளியே போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம அமித் மாதிரி எத்தனையோ பேர் பாரு இந்த வாரம் போவாங்க, அந்த வாரம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த வாரமும் போக மாட்டாங்க போல இருக்குது. போற போக்க பார்த்தா கடைசியில பிக் பாஸ் சீசன் 9 வெற்றியாளர் பாரு தான் அப்படின்னு கப்ப கையில தூக்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.